இன்ஸ்டாகிராம்ல இருக்கக்கூடிய கமெண்ட்ஸை வந்து எப்படி காப்பி பண்றது அப்படிங்கறத டீடைலா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். நீங்க இன்ஸ்டாகிராம்ல ஒரு ரீல்ஸ் இல்ல ஒரு போஸ்ட் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த ரீல் ஆர் போஸ்ட்ல இருக்கக்கூடிய கமெண்ட்டை நீங்க வந்து காப்பி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ரொம்ப ஈஸியா வந்து பண்ண முடியும். அது எப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிட்டீங்க. ஸோ இன்ஸ்டாகிராம்ல நீங்க எந்த போஸ்டர் ரீல்ல இருக்கக்கூடிய கமெண்ட்டை வந்து காப்பி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த போஸ்டர் ரீல்ல இருக்கக்கூடிய அந்த ஷேர் பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை நீங்க கிளிக் பண்ணதுமே பாத்தீங்கன்னா கீழே வந்து காப்பி லிங்க் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அந்த ரீல் ஆர் போஸ்டோட அந்த லிங்கை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் காப்பி பண்ணிட்டு உங்க மொபைல் இருக்கக்கூடிய குரோம் ப்ரௌசர் ஆப் வந்து ஓபன் பண்ணிடுங்க. ஓபன் பண்ணிட்டு அந்த லிங்க் அங்க வந்து சர்ச்ல வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. ஒன்ஸ் பேஸ்ட் பண்ணதுமே வந்து ஓப்பன் ஆயிடும். இப்போ சைட்ல இருக்கக்கூடிய 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணி டெஸ்க்டாப் சைட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணி ஆன் பண்ணிடுங்க. ஆன் பண்ணதுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கம்ப்ளீட்டா சின்னதா வந்துடும். இப்போ பாத்தீங்கன்னா அந்த காப்பி பண்ண அந்த வீடியோ பாத்தீங்கன்னா சைட்ல வந்து ஓடும். அது பக்கத்துல பாத்தீங்கன்னா அந்த வீடியோக்கு வந்து கமெண்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சைட்ல வந்திருக்கும். ஜஸ்ட் உங்களுக்கு எந்த கமெண்ட்டை காப்பி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க ஜஸ்ட் லாங் பிரஸ் பண்ணாலே போதும், உங்களுக்கு காப்பி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். அதை நீங்க கிளிக் பண்ணி ஈஸியா பாத்தீங்கன்னா வந்து காப்பி பண்ணிக்க முடியும். இப்போ இந்த வீடியோல எப்படி வந்து இன்ஸ்டாகிராம்ல இருக்கக்கூடிய கமெண்ட்ஸை காப்பி பண்றது அப்படிங்கறத டீடைலா தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க, எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுங்க.